இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மங்கா, என்ன இருக்கும்? எதுக்கு என்ன இங்க அவசரமா வர சொன்ன? மங்கா, இசையோட ஒரிஜினல் ஜாதகத்தை சுபத்ரா அம்மா கிட்ட இருந்து எடுத்துட்டேன். சூப்பர். இத கையிலேயே வச்சிருக்காத, எப்படியாவது கண்ணு காணாம அழிச்சிடு. அது சரி, என்ன பண்றது? எப்படி அழிக்கிறது? மாலை வந்துருச்சா? இதோ வரேன். ருக்கு, அங்க பாரு, யாக ரெடி ஆயிட்டு இருக்குல்ல. ஆமா, அந்த யாகத்துல இந்த ஜாதகத்தை கொண்டு போய் போட்டுடலாம். யாகம் எரிய ஆரம்பிச்ச உடனே இந்த ஜாதகமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ, என்ன சொல்ற? இதுல சாமி படம்லாம் போட்டிருக்கு, அதுல போய் இருக்கிறதா? ஐயோ, நான் மாட்டேன்பா. எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இரு. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. குடி இத. ஐயோ மங்கா, உனக்கு ஒண்ணும் இல்லல? மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிட்டமா. சாரிமா. என்னையா சாரி பூரின்னுட்டு போயா. ஐயோ, எங்க விழுந்துச்சு? ருக்கு, அந்த பையில இருக்கு பாரு. எடுக்கலாம், வா. சரி சரி, ரொம்ப நல்லது. யாரு கையில ஜாதகம் மாட்டக்கூடாதோ அது அவ கையிலேயே மாட்டிக்கிச்சே. ஐயோ, அது சுபத்ரா கையில கிடைச்சிருந்தா கூட, அவ கால்ல வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பா. ஆனா இந்த பானுமதி சும்மா இருக்க மாட்டாளே. போலி ஜாதகம் எழுதுற யாராவது தெரியுமா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க. அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த ஏரியால வேணா நீங்க விசாரிச்சு பாருங்க, எனக்கு யாரையும் தெரியாது. அவ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சரியான ஆதாரம் கிடைக்காதுன்னு காத்துட்டு இருக்கா. நான் என்னடானா அந்த ஆதாரத்தை நானே அவ கையில கொண்டு போய் சேர்த்துட்டேன் பாரு. புலம்பாத இருக்கும். இப்ப என்ன, ஜாதக நோட்டு தவறி அவ பையில விழுந்துருச்சு. அவளுக்கு இன்னும் பையில இருக்கிறது தெரியாது. அவ பாக்குறதுக்குள்ள ஜாதகத்தை எடுத்துடலாம். வா. இத கொண்டு போய் இசை பேக்ல வச்சுட்டு வாங்க. அவ பேக்ல வைக்கவா? ஏன்? ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தம் பேக்ல பிரெக்னன்சி கிட்ட இருந்துச்சுன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவளை தப்பானவன் நினைப்பாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ கேரக்டர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. போய் அவ பேக்ல வச்சுட்டு வாங்க. அவ இப்போ வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கா. இதுதான் சரியான டைம். சரி சரி சரி. என்ன காலையிலே எங்க போயிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, என் மருமகங்க 2 பேருக்கும் செயின் எடுக்கலான்னு பிளான் போட்டேன். அங்க போய் பார்த்தா விஷால் இசைக்கு வளையல் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஹாய். அப்படியா அண்ணா? இசை அண்ணிய பயங்கரமா லவ் பண்ற போல இருக்கு. என் பொண்ணு இருக்காளே, சாமர்த்தியசாலியே இல்ல. அந்த இசையை பாரு, மோதிரம் வளையல் வாங்கிக்கிட்டே இருக்கான். இவளும் இருக்காளே. அண்ணா, இன்னைக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்ட, நாளைக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? வாய் மூடி சும்மா இரு. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ராகவ், வர்ஷினியையும் நீ ஆபீஸ் கூட்டிட்டு போப்பா. நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளும் படிச்சிருக்கிறா. அதனால அவளை ஆபீஸ் கூட்டிட்டு போய் இப்பவே ஒர்க் விஷயங்களை நீயே அவளுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிடு. சரிங்கம்மா. என் பொண்ணு கொடுத்து வச்சவ. சரிங்க அத்தை, நானும் போறேன். இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துறேன். ஏதாவது ஒண்ணு ஸ்ரீஜா. வெயிட். எங்க போலாமா? போலாம். அடிபட்டுருச்சா? ஒண்ணும் இல்லக்கா. அடி எதுவும் படல. என்னது இது?
ஆண்டி உங்க கையில இருக்கிறது பிரெக்னன்சி கிட். பிரெக்னண்டா இருக்கிறவங்க வயித்துல கர்ப்பமா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறது அது. வாட்? கர்ப்பமான செக் பண்றதா? ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னது பிரெக்னன்சி கிட்டா? இப்ப யார் இங்க பிரெக்னண்டா இருக்கா? ஏய், ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு இதை உன் பேக்ல வச்சிருக்க? இது என்னோடது இல்ல. இது எப்படி என் பேக்ல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உன்னோடது இல்லையா? உன் பையில தானே இருந்துச்சு, உன்னோடது இல்லைன்னு சொல்ற? அது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அக்கா. கல்யாணம் ஆகாத பொண்ணு 2 வருஷம் கையில இருக்க வேண்டிய பொருள் அது. சொல்லு, நீ எதுக்கு இதை வாங்கி வச்சிருக்க? என்னதெல்லாம்? இல்ல இத பாரு, நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். நீ ஏன் மறைக்கிற? அத்தை, என்ன பேசுறீங்க? வர்ஷினி, நீங்க தப்பா பேசுறீங்க. நான் தப்பா பேசலடா ராகவ், உனக்காக தானே கேக்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளோட பையில பிரெக்னன்சி கிட்ட வச்சிருக்கா. ஏன்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நாம பாத்துட்டோம், சரி. ஊர்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா? இப்போ நீ எவ்வளவு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போற, அந்த ஆபீஸ்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? போத நிறுத்து சிந்தாமணி. இப்ப என்ன நடந்துச்சு? வர்ஷினி தான் சொல்றால, அத அவ வாங்கி வைக்கலன்னு. வேற யாராவது வாங்கி அத அவளோட பேக்ல வச்சிருக்கலாம். விஷயம் என்னன்னு தெரியாம ஒரு பொண்ணோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப தப்பு. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இல்ல நீ இதை எப்படி நம்புறது? நீ நம்பணும்னு அவசியமே இல்ல. நான் நம்புறேன். இது நான் தேர்ந்தெடுத்த சம்பந்தம். என் சம்பந்தி குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு. ஏய் வர்ஷினி, வர்ஷினி. வர்ஷினி, ராகவ், நீ போய் வர்ஷினிய சமாதானப்படுத்து போ. சரிம்மா.